ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலை வாய்ப்பு பல வருடங்களுக்கு அப்புறமேட்டுக்கு வந்திருக்கு. சமூக நலத்துறையில பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. போக்சோ சப்போர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்கணும், எப்படிலாம் விண்ணப்பிக்கணும், ஏ டு ஜெட் வரைக்கும் நான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட்டணமே இல்லாம நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும்னு தான் பார்க்க போறோம். அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பித்தாவே வேலை உறுதி. ஏன்னா பல பேருக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்தது தெரியாது. இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ சப்போர்ட்டிவ் பர்சன் இப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் நேமே பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலமற்ற சிறப்பு சேவைத்துறை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்னு சொல்லுவாங்க. இது அரியலூர் மாவட்டத்துல பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் கல்வி, சுகாதாரம், உளவியல், மறுவாழ்வு மற்றும் பார்த்தீங்கன்னா மேம்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதரவு நபர்கள் மதிப்பீடு அடிப்படையில் நியமிக்கப்பட உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது, அது கல்வியா இருக்கட்டும், இல்ல பார்த்தீங்கன்னா சுகாதாரம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் மறுவாழ்வு மற்றும் மேம்பாடு நீங்க பார்த்தீங்கன்னா வழங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளமா மதிப்பூதிய அடிப்படையில் இருக்கும். மதிப்பூதிய ஆதரவு நபர் பணிக்கு விண்ணப்பிக்கும் நபர்கள் முதுகலை சமூக பணி நீங்க முதுகலை படிச்சிருக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த முதுகலையில என்ன படிச்சிருக்குன்னா சமூக அறிவியல் படிச்சிருக்கலாம், இல்ல உளவியல் படிச்சிருக்கலாம், இல்ல குழந்தைகள் வளர்ச்சி அப்படி இல்லைன்னா நீங்க 3 இயர்ஸ் பட்டப்படிப்பு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கல்வி மற்றும் முன்னேற்றம் அப்படி இல்லைன்னா பாதுகாப்பு பிரச்சனை இதுக்கு சம்மந்தப்பட்டதை நீங்க படிச்சிருக்கணும். அதே மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2020 படி போக்சோ விதி 5(6) படி பார்த்தீங்கன்னா ஆதரவு நபர் பணிக்கு சிறந்த முறையில் செயல்படும் நிறுவனங்கள் மற்றும் குழந்தைகள் இல்லங்களில் பணிபுரியும் பணியாளர்களும் பணிக்கு தகுதியானவர்கள். இந்த 2020 முதல்ல பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இல்ல குழந்தைகள் இல்லம் அந்த இல்லத்துல பார்த்தீங்கன்னா பணிபுரிய பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றவங்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனா அந்த குழந்தைகள் மையத்தில் இருக்கிறீங்க வச்சுக்கலாம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அதே மாதிரி தேர்வு செய்யும் நபர்கள் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா பணிபுரிய வேணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கட்டாயம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணணும். மதிப்பூதியம் குறைந்தபட்ச ஊதியம் பார்த்தீங்கன்னா 1948 சட்டப்படி நிர்ணயிக்க செய்யப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி களப்பணி மேற்கொண்டால் உண்மையான பயன்படி வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா வேற வெளியில எங்கேயாவது போக சொல்றாங்க, எங்கேயாவது வேற ஸ்கூல் இந்த மாதிரி எங்கேயாவது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில போய் நீங்க அவேர்னஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்கறது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தனியா பார்த்தீங்கன்னா காசு கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துறாங்க. இப்பணி நிரந்தர பணி இல்லை, நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஆதரவு நபர் பணிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பத்தார்கள் எவ்வித குற்றச்செயலிலும் ஈடுபட்டு இருக்க கூடாது. இந்த ஜாப்க்கு நீங்க விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்க மேல எந்த ஒரு குற்றமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ உங்க மேல எஃப்ஐஆர் இருக்கட்டும், வேற எந்த குற்றமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துறாங்க. வயது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 42 வயதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம் பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதை நீங்க பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு 16/2/2026 மாலை 5:30க்குள்ள பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு 2nd ஃப்ளோர் அரசு பல்துறை வளாகம் அரியலூர் மாவட்டம் 621704 இந்த அட்ரஸுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலதாமதமா ஏற்படும் விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேற்படி விண்ணப்பத்தாரர் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் இதுக்கெல்லாம் என்னென்ன வேணும் அதுதான் நீங்க படிச்சுக்கிறதுக்கான சர்டிஃபிகேட், நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. எல்லாமே இணைத்து இந்த விண்ணப்பத்தோட அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தாங்க வெளியிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்பே பார்த்தீங்கன்னா வர கிடையாது. ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது யாரெல்லாம் தகுதி உள்ளவங்க நீங்க விண்ணப்பிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஒன் ஸ்டாப் சென்டரு, இந்த குழந்தைகள் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட்டு, அதே மாதிரி மாவட்ட மகளிர் அதிகார அமைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த சமூகவியல் இந்த முதுகலையெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் விண்ணப்பிச்சிருப்பீங்க. அவங்க இதுக்கும் விண்ணப்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் தான் வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.